இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரத்திலே நாம் அருமையான உவமையை பார்க்கின்றோம். ஒரு காய்க்காத அத்தி மரம் இருக்கின்றது. அந்த காய்க்காத அத்தி மரத்தில் 3 ஆண்டுகளாய் கனியை தேடி அந்த தோட்டத்தின் உரிமையாளர் வருகிறார். ஆனால் எதுவும் காண முடியவில்லை என்று சொல்லி, இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும், இதை வெட்டி விடலாம் என்று சொல்லி தோட்ட தொழிலாளரிடம் சொல்லும் பொழுது, தொழிலாளர் சொல்கின்ற வார்த்தை தான் அருமையான வார்த்தை. ஐயா, இந்த ஆண்டு இதை விட்டு வையும். ஆம் அன்புக்குரியவில்லை, இந்த 2025ஆம் ஆண்டை கடந்து 2026ஆம் ஆண்டில் நுழைய இருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கின்ற அருமையான செய்தி, ஆண்டவர் நம்மை விட்டு வைத்திருக்கிறார். நாம் காய்க்காத அத்தி மரங்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விட்டு வைத்திருக்கிறார். ஆம், அப்படி விட்டு வைக்கப்பட்ட அத்தி மரமாகிய நான் சாட்சியாக சொல்கிறேன். 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஒரு கொடிய சாலை விபத்து நடந்தது. என்னுடைய தந்தை என்னை இருசக்கர வாகனத்தில் கூட்டிச் செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு கார் மோதி என் தந்தையின் தலையின் பின்புறம் முழுவதுமாக அடிபட்டு கண்கள் மூடிக்கொண்டன. சுய நினைவை இழந்து போனார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் 7 நாட்கள் சிகிச்சை பெற்று சிகிச்சை பலனின்றி இறைவனடி சேர்ந்தார்கள். ஆனால் அடியேனாகிய பாவியாகிய என்னை ஆண்டவர் விட்டு வைத்தார், பத்திரமாக காப்பாற்றினார். எந்தவித காயமும் இல்லை. அந்த விபத்தில் எனக்கு ஒரு கண் பார்வையற்று ஒரு கண் போயிருக்கலாம், அல்லது ஒரு காலோ ஒரு கையோ ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம். முழுவதுமாக என்னை பத்திரமாக காத்த அந்த ஆண்டவருக்கு நான் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அன்பு மக்களே, இந்த புது வருஷத்துல நான் சொல்றேன், ஒரு மனம் திருந்திய பாவியா நான் சொல்றேன் மக்களே, காய்க்காத அத்திமரமா இருந்த என்ன கடவுள் அந்த விட்டு வைத்ததற்கு, அந்த தொழிலாளர், அந்த தோட்டத்தின் தொழிலாளர் எப்படி வந்து ஐயா இந்த வருஷம் விட்டு வைங்க அப்படின்னு சொன்னது போல, என்னுடைய தனிப்பட்ட பக்தி முயற்சி, என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கையில அந்த தொழிலாளராக, அந்த தோட்டத்தில் வேலை செய்பவராக எனக்காக பரிந்து பேசியது அந்த தேவதாய், தேவமாதா அன்னிமரியாள் எனக்காக பரிந்து பேசி இந்த ஆண்டும் விட்டு வையும் என்று சொல்லி என்னை ஆண்டவர் விட்டு வைப்பதற்கு பரிந்துரை ஜெபம் செய்த அந்த அன்னை கன்னிமரியாள், தேவமாதா, ஆண்டவரின் தாய் என்ற ஒரு பெரிய மறையுண்மையை இந்த வருடத்தின் முதல் நாளிலே கொண்டாடுகிறோமே, அந்த அற்புத தாய் உண்மையிலேயே என்னை ஆண்டவர் மனமாறச் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக இருந்து வருகிறார்கள். இந்த கடந்த 9 வருடங்களாக நான் பார்க்கிறேன் மக்களே, அன்னை மரியாள் மீது கொண்டிருந்த பற்று, பதுவை அந்தோனியார் கொண்டிருக்கின்ற பற்று, இவையெல்லாம் மெல்ல மெல்ல வளர உண்மையிலேயே கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை திரித்துக் கொண்டு வருகிறார். இப்படி காய்க்கின்ற அத்திமரமாக ஓரளவுக்கு திருந்தி வாழ்கின்ற நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய பாடங்கன்னா 2 பாடம். நீங்களும் இது போல நல்ல சந்தோஷமா மனம் மாறி இருக்கணும். இன்னமும் புனிதத்தின் முழுமையை அடையவில்லை, மனமாற்றத்தின் முழுமையை அடையவில்லை, இருப்பினும் ஓரளவுக்கு மனம் திருந்திய நான் உங்களிடம் சொல்வது 2 பாடங்கள் தான். இந்த புது வருஷத்துல இருந்து நீங்க கத்துக்கொள்ள வேண்டியது, இந்த புது வருஷத்துல புது ஆசீர்வாதமா நீங்க இந்த வருஷத்தை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த 2 பாடங்களை நீங்க கடைபிடிங்க. முதல் பாடம், சுய ஆய்வு செய்யுங்கள். உங்களை பற்றிய சுய ஆய்வு செய்யுங்கள். சாக்ரட்டிஸ் சில தத்துவம் என்னன்னு சொல்றாரு தெரியுமா? சுய ஆய்வு செய்யாமல் வாழ்கின்ற வாழ்க்கை முழு அர்த்தம் பெறாது, முழுமை பெறாது என்று சொல்கிறார். மனிதருடைய வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கணும், 2 விதமான அறிவு இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு பொது அறிவு, உலக அறிவு. 2வது சுய அறிவு, அதுதான் உண்மையான அறிவுன்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தை சொல்ல போனா the informative knowledge, the knowledge about the world அப்படின்னாங்க. அந்த உலக அறிவை, சுய அறிவு, செல்ஃப் நாலேஜ் இஸ் a real knowledge அப்படிங்கிறாங்க. உண்மையான அறிவு என்பது சுயத்தை பற்றிய அறிவு என்று சொல்றாங்க. உங்களுக்குள்ள ஏன் அடிக்கடி கோபம் வருது, உங்களுக்குள்ள ஏன் பொறாமை வருது,
ஏன் உங்களுக்குள்ள அந்த அடக்க முடியாத காம இச்சை உணர்வு இருக்குது? ஏன் உங்களுக்குள்ள இந்த பொறாமை எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டு இருக்கு? ஏன் உங்களுக்குள்ள இந்த சோம்பேறித்தனம் இருக்குது? ஏன் உங்களுக்குள்ள இந்த போசன பிரியம் இருக்குது? இதையெல்லாம் நீங்க சுய ஆய்வு செஞ்சு பார்க்கணும். இயேசு ஆண்டவரே மத்தேயு நற்செய்தியில பார்க்கிறோம் 16வது அதிகாரத்துல 13 முதல் 16 வசனங்களை பார்க்கிறோம். இயேசு ஆண்டவரே தன்னை பற்றி சுய ஆய்வு செய்யறாருங்க. சீடர்கள்ட்ட கேட்கிறாரு, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? நம்மை பற்றி மற்றவங்க என்ன பேசுறாங்கிறது மிக முக்கியமாக இல்லை. அதுவே நமக்கு உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நெருப்பு இல்லாம புகையாது. மற்றவங்க நம்மளை பற்றி கொடுக்கின்ற விமர்சனங்களை நாம கொஞ்சம் ஆலோசித்து பார்க்கணும். அதுல நம்ம எந்த அளவுல திருந்தணும்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, ஆனா மற்றவங்களுக்கு தெரியும். இன்னொன்று மிக முக்கியமான இயேசு ஆண்டவர் செஞ்சதை பார்த்தீங்களா? சரி, மக்களை விடுங்க, சீடர்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அங்கதான் சீமோன் பேதுரு அருமையா சொல்றாரு. சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு? உண்மை, நீங்க தான் மெசியா, கடவுளுடைய மகன் அப்படிங்கிற ஒரு உண்மை தன்மையை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு உண்மை தன்மை சொல்லக்கூடிய பாக்கியம், அந்த ஞானத்தை ஆண்டவராகிய கடவுள் சீமோன் பேதுருக்கு கொடுத்தார். அது போலதான் இன்னைக்கு நம்மை பற்றி நம்மிடம் நெருங்கி பழகின்ற நம்முடைய அப்பா அம்மா, குறிப்பா நம்மளை பெத்தெடுத்த அப்பா அம்மாவுக்கு தெரியுங்க, கரெக்டா தெரியும் நம்ம யாருன்னு கரெக்டா சொல்லுவாங்க. நம்மள்கிட்ட இருக்கிற பலவீனங்களையும் பலங்களையும் சொல்லுவாங்க. நமக்கு பயிற்சி கொடுக்கின்ற நம்மளுடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், நம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். இவர்களிடமிருந்தும் கொஞ்சம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை திருத்த பார்ப்போம். தயவு செய்து சொல்றேன், இனி வருகின்ற இந்த 2025 ஆண்டு முழுவதும் நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, எதுல தவறுனீங்க, எதுல நீங்க முன்னேறி இருக்கிறீங்க, உங்களுடைய வெற்றி என்ன, உங்களுடைய தோல்வி என்ன, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற நல்ல குணங்கள் என்ன, உங்களுக்கு இருக்கிற தீய குணங்கள் என்னன்னு கொஞ்சம் பட்டியலிட்டு சுய ஆய்வு செய்யுங்க. 2வது மிக முக்கியமான பாடம், சுய ஆய்வு செஞ்ச பிறகு நீங்களும் நானும் செய்யக்கூடிய மிக முக்கியமான செயல் என்னவென்றால், ரோமையருக்கு எழுதிய திருமுகத்துல 12:12 பவுலடியார் சொல்றார், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். ஒரு மனம் மாறிய பாவியா சொல்றாங்க, கடந்த 9 வருஷமா உண்மையில சொல்றேன், அருங்குடை இயக்கத்திற்கு நான் நன்றி கடன் பட்டவன். அட்டப்பாடி தியான மையத்திற்கு, ஜியோன் தியான மையத்திற்கு சென்று நான் நல்ல ஒரு தியானம், குருக்களுக்கான தியானத்துல நான் கலந்து கொண்டேன். சோகத்தூர்ல கார்மியல் தியான மையத்தில் அருள் தந்தை ஸ்டீவன் தச்சலுடைய அவங்களுடைய வழிநடத்தல நல்ல ஒரு தியானம், குருக்களுக்கான ஜபத்தில் பங்கெடுத்தேன். இப்படி அந்த ஜபக்கூடத்தில் பங்கெடுத்த பிறகு தனி ஜபத்தில் ஈடுபட ஆரம்பித்தேன். அதான் மிக முக்கியமானது, தனி ஜபம், பக்தி முயற்சி. குறிப்பா இந்த ஒரு 9 வருடமா எனக்குள்ள என்னன்னு தெரியல, என்னை அறியாமையே இந்த உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு தாகம் வந்துச்சு. ஏன்னா அப்பா இறக்கும் வரை செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்கும் சனிக்கிழமை மாதாவுக்கும் விரதம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அன்பு மக்களே, நன்றாக புரிந்து பாருங்கள், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உபவாசம் இருந்து ஜெபிக்கும் ஜெபம் வல்லமையான ஜெபம். நம்முடைய திறமைகளாலோ, நம்முடைய நற்குணங்களாலோ, நம்முடைய ஜெபங்களாலோ மட்டும் நம்மை மனம் மாற முடியாது. ஆண்டவருடைய அருள் துணை வேண்டும். அதற்காகத்தான் அந்த ஜெபம். அதுவும் தனி ஜெபம். அதுவும் முட்டி போட்டு ஜெபிங்க, விரதம் இருந்து ஜெபிங்க. ஏன்னா மத்தேயு நற்செய்தி 17:21 பார்க்கிறோம், ஒரு பேய் பிடித்த சிறுவனை, ஒரு மகனை தன்னுடைய தந்தை கூட்டி வருகிறார். சீடர்கள் அவரை அந்த பேயை ஓட்ட முடியல, ஏசாண்டவர் ஓட்டுறாரு. உடனே சீடர்கள் ஏசாப்பாட கேட்கிறாங்க, ஏன் எங்களால ஓட்ட முடியும்னு சொல்லும் பொழுது ஏசாண்டவர் சொல்கிற அருமையான வார்த்தை, அதுல பிராக்கெட்ல இருக்கும், இவ்வகை பேய் உபவாசத்தினாலும் இறைவிந்தனாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. நம்மகிட்ட இருக்கிற ஏகப்பட்ட தீய சக்தின்னா ரொம்ப பெருசா நினைக்க வேண்டாம். நம்மிடம் இருக்கின்ற தீய குணங்கள், தீய எண்ணங்கள் என்ற தீய சக்திகள் நம்மை விட்டு அகல வேண்டும் என்றால் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். மிக முக்கியமாக யோனா புத்தகத்திலே பார்க்கிறோம், 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், அந்த யோனா இறைவாக்கினர் நினிவே மக்களுக்கு சொல்லும் அந்த செய்தியை, 40 நாட்களில் அழிந்து போய்விடுவீர்கள் மனம் மாறவில்லை என்றால் என்று சொன்ன வார்த்தையை அந்த மக்கள் நம்பினார்கள். எனவே உபவாசம் இருக்க முடிவெடுத்தார்கள். இதுதான் முக்கியம்.
இந்த இறை செய்தியை கேட்கிற நீங்க கூட இதை நம்பணும். திருச்சபையுடைய கட்டளைகளை நம்பணும். இறை வார்த்தைகளை நீங்க நம்பணும். கத்தோலிக்க விசுவாசத்தை நீங்க நம்பணும். விவாதங்கள் வேண்டாம், சந்தேகங்கள் வேண்டாம். நல்லா சரியான வழியில தான் தாயாம் கத்தோலிக்க திருச்சபை வழியாக கடவுள் நம்மளை வழி நடத்துறாரு. எதுவும் நினைக்க வேண்டாம். அந்த சபை இந்த சபை அது இது, இந்த பில்லி சுனியா ஜோசியம் இதெல்லாம் வேண்டாம். நீங்க நல்ல முறையில கத்தோலிக்க திருச்சபையில விசுவாசத்துல வேரூன்றி இருங்க. கடவுள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். மிக முக்கியமானது அன்பு மக்களே, இந்த இறை வேண்டலில், இந்த உபவாசம் இருந்து ஜெபிப்பதில் மிக முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? மாதாவை கரம் பற்றி கொள்ள வேண்டும். மாதாவிட்ட தினமும் தவறாம இந்த புது வருஷத்துல நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கங்க. தவறாம ஜெபமாலை சொல்லணும்னு சொல்லுங்க. தவறாம சொல்லிடுவாங்க. கடவுள் அன்னை மரியாள் வழியாக உங்களை மனமாற செய்வான். அன்பு மக்களே, இந்த 2026ஆம் ஆண்டு எங்கள் பிரான்சிஸ்கன் சபையை தோற்றுவித்த மறு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட புனித பிரான்சிஸ் அசிசியார் இறந்த 800வது ஆண்டை நாங்கள் அனுசரிக்கிறோம். 800 வருடத்துக்கு முன்னாடி இதே வருஷத்துல நம்ம தந்தை பிரான்சிஸ் இறைவனடி சேர்ந்தார். ஆனால் இறப்பதற்கு முன்பு விண்ணகத்தை தனது கண்முன் தரிசித்தார். அப்பேற்பட்ட புனிதர் சொல்கின்ற வார்த்தை, அருமையான வார்த்தை. என் வாழ்க்கையிலையும் அதை கடைபிடிச்சு நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். என்னன்னா, எவையெல்லாம் எனக்கு கசப்பானதாக தோன்றியதோ அவையெல்லாம் இனிப்பானதாக மாறியது. எவையெல்லாம் எனக்கு இனிப்பானதாக தோன்றியதோ அவையெல்லாம் கசப்பானதாக மாறியது என்று அருமையான ஒரு அனுபவபூர்வமான வாழ்க்கை தத்துவத்தை, மனம் மாறுவதற்கான வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். எனவே இந்த 2026ஆம் ஆண்டில், புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதமாக நீங்களும் நானும் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்றால், மறுபடியும் கிறிஸ்துவில் பிறக்க வேண்டும் என்றால், அந்த அசிசியார் சொல்வதை போல எவையெல்லாம் இப்பொழுது நமக்கு, நமது கண்களுக்கு, நமது நாவிற்கு, நம்முடைய மனதிற்கு இனிப்பானதாக சுவையானதாக தோன்றுகிறதோ, நமக்கு ஒரு விதமான சுகத்தை கொடுக்கிறதோ, ஒரு விதமான தற்காலிக சுகத்தை கொடுக்கிறதோ, அவையெல்லாம் கசப்பானதாக மாறி, எவையெல்லாம் கசப்பானதாக இருக்கிறதோ, குறிப்பா தினசரி ஜெபமாலை சொல்றது கசப்பா இருக்கலாம் சில பேருக்கு, தினசரி பூசைக்கு போறது கசப்பா இருக்கலாம் சில பேர்த்துக்கு, தினசரியும் முட்டி போட்டு ஜெபிக்கிறது கசப்பா இருக்கலாம் சில பேர்த்துக்கு, மன்னிக்கிறது கசப்பா இருக்கலாம். இவையெல்லாம் இனிப்பானதாக மாற வேண்டும், சுவையானதாக மாற வேண்டும். அப்படி மாற இந்த புதிய வருஷத்தில் நாம இந்த புது வருடத்துல புதிதாய் உறுதிமொழி எடுப்போம். அநேக வாக்குறுதிகளை கடவுளுக்கு கொடுத்து வருடத்தின் முதல் நாள் முதல் அன்னை மரியாளுடைய கரத்தை பிடித்து நடப்போம். அன்னை மரியாள் நம்மை சரியான வழியில் நடத்தி செல்வார்கள். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.